குழந்தை என்னவாக போகிறான் என்று தெரிந்து கொள்ள அதன் முன் நிறைய பொருட்களை வைப்பார்கள். ஒரு தட்டில் பொற்காசுகள், ஒரு தட்டில் நாணயங்கள், ஒரு தட்டில் கொழுக்கட்டை போன்ற பக்ஷணங்கள், ஒரு தட்டில் திவ்ய பிரபந்தம், இத்தியாதியும் இருக்கும். குழந்தை பொற்காசுகள் இருக்கும் தட்டை தொட்டால் பொருள் சேர்ப்பதில் குறியாக இருப்பான். தானியங்களை தொட்டால் விவசாயத்தில் நாட்டமுடையவனாக இருப்பான். பக்ஷணங்களை தொட்டால் போஜனப்பிரியனாக இருப்பான். திவ்ய பிரபந்தத்தை தொட்டால் பக்திமானாக விளங்குவான். நீங்கள் சொல்வது நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. ராமானுஜனின் விருப்பம் என்ன என்பதை நாமும் பார்த்து விடுவோம். ராமானுஜா, போய் தொடு. நீ எதை விரும்புகிறாயோ அதை தொடு. ராமானுஜா, பொற்காசுகள் உள்ள தட்டை தொடு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொற்காசுகளை தொடு. ராமானுஜா, எதை தொட போகிறாய்? கொழுக்கட்டை தான். குழந்தை வேறதை தொடும். இல்லை, அவன் காசுகளை தான் தொடுவான். மாணவர்களே, நேற்றைய பாடங்களை நன்கு மனப்பாடம் செய்திருக்கிறீர்களா? எங்கே யாராவது புதிதாக இன்றைய தினம் வந்திருக்கிறீர்களா? ஓ, நீங்கள் இருவருமா? ஆமாம். நல்லது மாணவ செல்வங்களே. முதலில் நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது குரு சிஷ்ய உறவு. குருவானவர் தன் சிஷ்யர்களுக்கு கல்விதானத்தை வஞ்சனையின்றி வழங்க வேண்டும். சிஷ்யர்களும் சிந்தனையை பாடத்தில் நிறுத்தி அதை வாஞ்சையோடு கற்க வேண்டும். அப்பொழுது உங்கள் சிந்தனை வேறு எதிலும் லயிக்கக் கூடாது. முழு கவனமும் கல்வி பாடத்திலேயே இருக்க வேண்டும். அப்படி கவனம் சிதறினால் என்னவாகும் குருதேவா? கற்ற அரைகுறை கல்வியால் முழு பலனும் கிடைக்காது. மேலும் எனக்கும் கெடுபெயர் வர காரணமாகும். என்ன, எங்களின் தவறால் உங்களுக்கு கெடுபெயர் வருமா? ஆமாம் குழந்தைகளே, தேவையற்ற நிந்தனைகளுக்கு நாம் இருவருமே காரணமாகிவிடக்கூடாது. சரி, இன்றைய பாடத்தில் பழைய மாணவர்களும் புதிய வித்தியார்த்திகளும் அறிந்து கொள்ள வேண்டியது குரு என்றால் என்ன அர்த்தம்? பாடங்களை போதிப்பவர்களுக்கு குரு என்று பெயர். ஒரு விதத்தில் அது சரிதான். ஆனால் குரு என்ற வார்த்தை எப்படி ஏற்பட்டதென்றால், கு என்பதற்கு இருட்டு என்று பொருள். சில நேரங்களில்
நாம் கும்மிருட்டு என்று சொல்கிறோம் அல்லவா? மற்றொரு எழுத்து ரு. அதற்கு ஓட்டுபவர், விரட்டுபவர் என்று பொருள். அதாவது அஞ்ஞான இருளை போக்கி ஞான ஒளியை கொடுப்பவர் குரு என்று அர்த்தம். எனக்கும் கூட இருட்டென்றால் மிகவும் பயம் குருதேவா. சுவாமி, சற்று இங்கு வாருங்களேன். என்ன அவசரம் காந்திமதி? பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவசரம்தான், சற்று இங்கே வாருங்கள். குருவே ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகிறார். ஆச்சாரியர் என்பவர் சாஸ்திர விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பவர். அதை ஆசினோதி ஹி சாஸ்திரார்த்தம் என்பார்கள். அதாவது வித்வான். மேலும் ஸ்வயம் ஆச்சரதே என்று சொல்லப்படுகிறது. அதாவது குருவானவர் தானே அந்த சாஸ்திரத்தின் உண்மை பொருளை கடைபிடிப்பவர் என்று பொருள். அதாவது அனுஷ்டாதா. அதோடு மட்டுமல்லாமல் ஆச்சாரே ஸ்தாபத்யபி, பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் சுத்தமான வாழ்க்கையில் நிலைநாட்ட முயல்பவர். அதாவது பிரச்சாரகா. இப்பொழுது புரிகிறதா குரு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று? காந்திமதி, பாடம் நடுவே தடைபடும் என்ற கவலை இனி எனக்கு இல்லை. அதுதான் நீயே உன் கண்களாலேயே கண்டாயே. மகன் தந்தை காற்றும் உதவி நன்கு புலப்பட்டது. வா ராமானுஜா. குழந்தைகளே, நான் அவசர வேலையாக வெளியூர் போக வேண்டியிருப்பதால் நாம் பாடத்தை நாளை மறுநாள் பார்க்கலாம். உத்தரவு குருநாதா. ராமானுஜா, நீ இப்போது பாடம் நடத்தி கொண்டிருந்தாயே, அப்பாடத்தை எப்படி நீ தெரிந்து கொண்டாய்? அப்பா, தாங்கள் உங்கள் சக வைதிகர்களுடன் உரையாடும் போது நான் கேட்டேன் அப்பா. ஆஹா, கேள்வி ஞானத்தை வைத்தா நீ இதையெல்லாம் செய்தாய். உன் செயலும் பதிலும் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. உன் கேள்வி ஞானம் அபாரம் ராமானுஜா. காந்திமதி, நாம் சாத்தமங்கலம் சென்று விட்டு வந்த பின் ஒரு நல்ல நாள் பார்த்து ராமானுஜனுக்கு பாலபாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படியே செய்வோம் சுவாமி. சரி, நான் சென்று வண்டிக்கு ஏற்பாடு செய்கிறேன். ராமானுஜா, எம்பெருமானையே குருவாக தியானம் செய்து கொள். ராமானுஜா, நீ கற்கும் வித்தைக்கு பெருமை என்று எதை கருதுவாய்? அடியேன் கற்கும் கல்வி எதிர்காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் என்றால் அதுவே அடியேன் கற்கும் கல்விக்கு பெருமை என்று கருதுகிறேன். நல்லது குழந்தாய். தற்போது உனக்கு சாம வேதத்திலிருந்து ஒரு பாடம். அதை நன்கு மனதில் நிறுத்திக்கொள். ஆகட்டும் அப்பா. சாம என்பதற்கு அனைவரும் சுகமாக வாழ்வதற்கு பகவானை பாடி துதிப்பது என்று பொருள். பக்தி பெருக்கால் நாம் பகவானை பாடி துதிக்கும் போது பெருமாள் உள்ளம் குளிர்ந்து நமக்கு வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை அருள்கிறான்.
சாம வேதத்தை ஸ்ரத்தையுடன் ஓதுவதால் உயர்ந்த இலக்கான அப்பரமனையே நாம் அடையலாம். அப்பா, தங்கள் வாக்கால் அவ்வேதத்தை அடியேன் செவியுற்று அனுதினமும் ஓதி நிச்சயம் அதன் இலக்கை அடைவேன். நல்லது. சரி, நான் பாடத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் அப்யாயந்து ஓம் அப்யாயந்து மமாங்கானி மமாங்கானி வாப்ராண சக்ஷுஷு. வாம் பிராண சக்ஷுஷு. வேதம் எப்போதும் ஓம் என்னும் பிரணவ ஒலியோடு ஆரம்பிக்கிறது. இதில் ஓம் என்பது ஆ, உ மற்றும் மா என்ற எழுத்துக்களின் சங்கமமே. அப்படியென்றால் நம் தமிழ் வேத பாசுரமும் இந்த எழுத்துக்களை அடியொற்றியே சுவாமி நம்மாழ்வாரால் பாடப்பெற்றிருக்கிறது. ராமானுஜா, நீ எந்த பாசுரத்தை மனதில் வைத்து குறிப்பிடுகிறாய்? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதளன் மனனே. இந்த பாசுரத்தில் பிரணவத்தின் ஊ அதாவது உயர்வர, மா அதாவது மதிநலம், ஆ அதாவது அயர்வரும் என்று முறையே ஊ, மா, ஆ என்று கையாளப்பட்டுள்ளது. சரிதானே அப்பா? ஆஹா, அபாரம், அற்புதம் ராமானுஜா. நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம். வரவேண்டும் வரவேண்டும் மயூரவண்ணனே. நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள் சோமயாஜி? நலமாக இருக்கிறேன். காந்திமதி, ஆ, பண்டிதர் மயூரவண்ணன் வந்திருக்கிறார். இதோ வருகிறேன் சுவாமி. வெகு நாட்கள் ஆயிற்று தங்களை பார்த்து. எப்படி இருக்கிறீர்கள்? இதுவரை எப்படி இருந்தேனோ அதைவிட இப்பொழுது உங்கள் இருவரின் உரையாடல்களை கேட்ட பிறகு பல மடங்கு ஆனந்தமாக இருக்கிறேன். ராமானுஜா, தேவரீரை சேவித்துக்கொள். என்னை ஆசிர்வதியுங்கள் சுவாமி. உலகம் போற்ற வாழ்வாயாக. எழுந்திரு குழந்தாய். ராமானுஜா, இன்று நீ ஒரு உன்னதமான மேன்மை பொருந்திய பண்டிதரிடமிருந்து ஆசிகளை பெற்றிருக்கிறாய். ஆரம்ப வேத பாடங்களுக்கு பிறகு அடுத்த படிகள் இவரது பாடசாலையில் அதி அற்புதமாக இந்த மயூர வண்ண பண்டிதரால் ஓதுவிக்கப்படுகிறது. இவரிடம் பாடம் பயில்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். போதும் சோமயாஜி, அடியேனை புகழ்ந்தது போதும். பாண்டித்துவத்தில் தாங்கள் மட்டும் குறைந்தவரா என்ன? அப்பா ராமானுஜா, இந்த தமிழ் பாசுரத்தையும் அதன் அர்த்த விசேஷத்தையும் முன்பே உன் தந்தையிடமிருந்து அறிந்திருந்தாயா? மயூரவண்ணனே, இவன் சற்று முன் குறிப்பிட்ட பாசுரம் அடியேனால் கற்பிக்கப்பட்டதல்ல. அப்படியா? இது என்ன ஆச்சரியம் ராமானுஜா. இதை நீ யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாய்? நமஸ்காரம். வாருங்கள், முதலில் மோர் அருந்துங்கள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கின்றேன். சொல்லப்பா ராமானுஜா, மிக பொருத்தமான இந்த பாசுரத்தை யாரிடமிருந்து கற்றாய்? இது கல்வி ஞானத்தால் ஏற்பட்டதல்ல, கேள்வி ஞானத்தால் தெரிந்து கொண்டது. ராமானுஜா, நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம் அப்பா, உங்கள் நண்பர் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தினம்தோறும் காஞ்சியம்பதிக்கு நம் திருப்பெரும்புத்தூர் வழியாகத்தானே செல்வார். அப்படி செல்லும் வேளையில் தமிழ் மணக்கும் பாசுரங்களை பாடியபடியே செல்வார் அல்லவா? அவர் பொழியும் தமிழ் தேனமுதை பருகுபவர்களில் நானும் ஒருவன். அன்றாடம் அவர் பாடும் பாடல்களின் அர்த்தத்தை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வேத சாஸ்திரங்களில் தேடுவேன். உடனே தெள்ளத் தெளிவாக அதன் பொருள் எனக்கு புரிந்துவிடும். மிகவும் சிரமப்பட்டு வேதத்தில் நாம் அறியும் பொருளை மிகவும் எளிதாக நம் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தமிழ் பாசுரம் மூலம் விளங்கச் செய்து விடுகிறார். என்னுடைய பல கேள்விகளுக்கு அவர் பாசுரங்கள் மூலம் விடையளித்துள்ளார். ஆஹா,
அவர் நம் குடும்ப நண்பர் மட்டுமல்ல, எனக்கு மானசீக ஆசானும் கூட. ஆஹா, அற்புதம்! ஒரு பாகவதோத்தமரின் சங்கம் எவ்வளவு உயர்ந்தது பார்த்தீர்களா சோமயாஜி? உண்மைதான். சோமயாஜி, தாங்கள் ராமானுஜருக்கு எத்தனை நாட்களாக வேத பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நடுவில் பல மாதங்கள் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது. இன்றுதான் மறுபடியும் நான் பாடத்தை தொடங்கினேன். சரி, தங்கள் பாடசாலை பணி நன்கு நடந்து கொண்டிருக்கிறதா? பாடசாலை பணியில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் நெடுநாள் மனக்குறை ஒன்று என் அடிமனதில் இருந்தது. அது இன்று தீர்ந்துவிடும் என்று தோன்றுகிறது. அது என்ன சுவாமி? உங்களுக்கு போய் மனக்குறையா? வேதாந்த சாரம், புராண இதிகாசங்களில் அசாத்தியமான நிபுணத்துவம், அவற்றை பல பேருக்கு எளிதாக கற்பிக்கும் திறமை என்று அனைத்தையும் தாங்கள் கைவரப் பெற்றவர். அப்படி இருக்கும்போது தங்கள் மனதில் உள்ள தேவை என்ன மயூரவண்ணனே? இருக்கிறது சோமயாஜி, இருக்கிறது. எனக்கு தேவையான பொக்கிஷம் ஒன்று உம்மிடம் இருக்கிறது. அதை அடியேனுக்கு கொடுத்தருள வேண்டும். பொக்கிஷமா? என்னிடத்திலா? புரியவில்லையே. நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. நேரடியாகவே தங்களிடம் கேட்டு விடுகிறேன். தங்கள் பிள்ளை ராமானுஜனை இந்த அடியேனுக்கு சிஷ்யனாக தந்தருள வேண்டும். செய்வீர்களா? மயூரவண்ணனே, என்ன கேள்வி இது? கரும்பு தின்ன கூலியா? நானே ராமானுஜனை யாரிடமாவது மேற்படி கல்வி கற்க அனுப்ப வேண்டுமென்று எண்ணியிருந்தேன். அப்போதுதான் அவனுக்கு ஞானமும் உயர்வும் இன்னும் மேலோங்கும். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கேட்பது பழம் நழுவி பாலில் விழுந்ததாகவே நான் கருதுகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து ராமானுஜன் உங்கள் சிஷ்யன். தங்களைப் போன்ற சிரோன்மணியாக அவன் வர வேண்டும். மிக்க மகிழ்ச்சி சோமயாஜி. நாளையே உமது புத்திரனை எனது பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். அவனால் எனது பாடசாலை பொலிவு பெறட்டும். என்ன திருமேனி கொண்டான்? பாடங்களை நன்கு பாடம் செய்து வந்தாயா? தலையாட்டுவதில் ஒரு பொருளும் விளங்கவில்லையே. அதானே, வாய் திறந்தா அதை சொல்ல தெரியாதோ? மனப்பாடம் செய்து வந்துவிட்டேன், போதுமா? அப்படியா? எங்கே வேதத்தின் அங்கங்கள் என்னென்ன சொல் பார்க்கலாம். இதை நம் ஆசிரியர் கேட்கட்டும், அவரிடத்தில் நான் பதில் சொல்வேன். முதலில் எங்களுக்கு பதில் சொல், அதை வைத்து நாங்கள் முடிவு செய்கிறோம். நீ உண்மையாகவே மனப்பாடம் செய்துள்ளாயா இல்லையா என்று. மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் உன்னுடைய மூத்த மாணவர்களுக்கு நீ காட்டும் மரியாதை. புரிந்ததா? சரி, வேதத்தின் அங்கங்கள் எவை? அங்கங்கள் 6. பரவாயில்லையே, சரி ஒவ்வொன்றாக சொல். சிக்ஷா, கல்பா, 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 சக்கரபாணி, இவனுக்கு இதற்கு மேல் தெரியவில்லை போலும். சரிதான், திரு திரு என்று விழிப்பதால் தான் இவனுக்கு திருமேனி கொண்டான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. ஒழுங்காக பதில் சொல்லாத இவனை தெருவில் நிறுத்தி தண்டிக்க வேண்டியதுதான். அப்படி என்றால் இவன் பெயரை மாற்றிவிட வேண்டியதுதான் திருமேனி என்று. நிறுத்துங்கள்.
போதும் உங்கள் கேலி பேச்சு. இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இங்கே பார்த்தாயா சாரங்கா, இன்றுதான் நம் பாடசாலையில் புது மாணவனாக சேர்ந்தான், அதற்குள் நம்மை அதட்டுகிறான். அதானே, நாம் திருமேனியோடு உரையாடினால் இவன் நம்மிடம் வந்து வாக்காடுகிறான். நீங்கள் இவனோடு உரையாடவும் இல்லை, நான் உங்களோடு வாக்காடவும் வரவில்லை. அப்படி என்றால் எங்கள் உரையாடலை ஏன் இடைமறித்தாய்? உண்மையில் இதுவரை நீங்கள் செய்ததுதான் வாக்காடல். பாவம், இவனை பாருங்கள். இவன் முகம் எப்படி வாடிவிட்டது. இதற்கென்ன சொல்கிறீர்கள்? அவன் முகம் வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் பாடத்தை ஒழுங்காக பாடம் செய்து வந்திருக்க வேண்டும். இவன் மனப்பாடம் செய்யாததற்கு தகுந்த காரணம் இருக்கலாம். ஏன், மற்றவர்களை விட ஞாபக சக்தி சற்று குறைவாக கூட இவனுக்கு இருக்கலாம். அதற்காக இவனையும் இவனின் பெற்றோர் வைத்த பெயரையும் இழிவுபடுத்தி பேசும் தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுக்க வேண்டும்? நாங்கள் இப்பாடசாலையின் மூத்த மாணவர்கள். மேலும் நாங்கள் ஒன்றும் இவனை இழிவுபடுத்தவில்லை. இப்படி செய்தால் உத்வேகத்தால் இவன் அடுத்த முறை நன்கு மனப்பாடம் செய்து வருவான் என்றுதான் அப்படி செய்தோம். உங்கள் செய்கையில் எந்த நியாயமும் இல்லை. நம் ஆச்சாரியார்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவன் நம்மை விட அறிவில் குறைந்தவனாக இருந்தால் அவன் மேல் கருணை கொண்டு அவனையும் நம் நிலைக்கு உயர்த்த உதவ வேண்டும். மாறாக அவனை கேலி செய்து ஒதுக்கக்கூடாது. ஒருவன் நமக்கு சமமான நிலையில் இருந்தால் அவனோடு நட்பு பாராட்டி நமக்கு தெரிந்ததை அவனுக்கும் அவனுக்கு தெரிந்ததை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக நீயா நானா என்று அவனோடு போட்டியிடக்கூடாது. ஒருவன் நம்மை காட்டிலும் மேம்பட்டவனாக இருந்தால் இறைவன் அவனுக்கு ஒரு உயர்ந்த நிலை கொடுத்திருக்கிறாரே என்று எண்ணி மனம் மகிழ வேண்டும். மாறாக பொறாமை கொள்ளக்கூடாது. அபாரம்! வணக்கம் குருதேவா. அற்புதம் ராமானுஜா, நீ ஒரு சிறந்த சிஷ்யன் என்பதை நிரூபித்து விட்டாய். எல்லாம் தங்களின் ஆசிர்வாதம். சாரங்கா, சக்கரபாணி, உங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்வதுதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. சுவாமி, ஓர் விண்ணப்பம். சொல் ராமானுஜா. நம் வகுப்புகள் முடிந்தவுடன் அன்று நடந்த பாடங்களை திருமேனி கொண்டான் எளிதில் நினைவு கொள்ளும் வகையில் சில பயிற்சிகளை இவனுக்கு கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது. தாங்கள் உத்தரவு தந்தால் அதை செய்ய அடியேன் காத்திருக்கிறேன். மிகவும் நல்ல யோசனை ராமானுஜா. உனக்கு அவகாசம் இருந்தால் அவசியம் அதை நீ செய்யலாம். உன்னுடைய இந்த செயலால் நீ என்னுடைய சிறந்த சிஷ்யனாக மட்டுமின்றி நம் பாடசாலையின் எதிர்கால நல்லாசானுமாக நீ திகழ்வாய். அதற்கு என் பரிபூரண ஆசிகள். வேதம் என்பது பகவானின் மூச்சுக்காற்று என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஒளி அலைகளாக உள்ள வேத வாக்கியங்களை ரிஷிகளே யோகத்தால் உணர்ந்து நமக்கு அளித்துள்ளார்கள். இந்த வேத சூத்திரங்கள் வழி வழியாக குரு சிஷ்ய பரம்பரையாக வந்ததால் வேதத்திற்கு ஸ்ருதி என்று பெயர். ஸ்ருதி என்றால் காதால் கேட்கப்படுவது, ஸ்ரோதா என்றால் கேட்பவன் என்றும், சிரவணம் என்றால் கேட்பது என்றும் பொருள். இப்படி குருவானவர் வாயால் சொல்ல, சிஷ்யர்கள் காதால் கேட்க எழுதப்படாத வாக்கியங்களாக இருப்பதால்
இதற்கு தமிழில் எழுதா கிழவி என்றும் பெயர் உண்டு. குருதேவா, பட்டோலையிட்டு எழுதுவது என்பதும் உயர்வான விஷயம்தானே? நிச்சயமாக. தற்போது கோவில்களில் சேவிக்கப்பட்டு வரும் தமிழ் வேத பாசுரங்கள் பட்டோலையிட்டு எழுதப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் எழுதப்பட்டுள்ளவற்றை குருமுகமாக கேட்கும்போதுதான் ஒரு வாக்கியத்தை உச்சரிக்கும் விதத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, கதை என்று ஒரு சொல் உள்ளது. அது பழைய விஷயங்களை சொல்லும் கதை என்றும், ஆயுதங்களில் கையாளப்படும் கதை என்றும் பொருள். இவ்வார்த்தை எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்து அதன் உச்சரிப்பு மாறுபடும். எனவே எழுத்துக்களை அப்படியே படித்து விபரீத அர்த்தம் செய்து கொள்ளாமல் தகுந்த உச்சரிப்பை கையாண்டு உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள தகுந்த குரு மூலமாக கற்பது மிகவும் அவசியம். என்ன, விளங்கியதா? நன்கு விளங்கியது குருநாதா. திருமேனி கொண்டான், உனக்கும் புரிந்ததா? என்ன ராமானுஜா, தலையாட்டி விட்டு உன்னை பார்க்கிறான் திருமேனி? அவனுக்கும் நன்கு புரிந்திருக்கும். தாங்கள் தெள்ளத் தெளிவாக வென்றோ ஒவ்வொரு நாளும் பாடங்களை விளக்கி அருளுகிறீர்கள். நமஸ்காரம். வாருங்கள். வணங்குகின்றேன். அடியேனின் பெயர் கருணாகரன். அடியேன் பெயர் நீலமேகம். நாங்கள் மதுராந்தகத்து அருகில் உள்ள பாடசாலையில் இருந்து வருகிறோம். எங்கள் குருகுலத்தில் பல மாணவர்கள் வேதம் பயின்று வருகிறார்கள். அப்படியா? மிக்க சந்தோஷம். என்ன விஷயமாக அடியேனை தேடி வந்தீர்கள்? சகல வேதத்திலும் நிபுணத்துவமும் அதை விளக்குவதில் தனித்துவமும் பெற்று கற்போரையும் தன்னிலைக்கு உயர்த்தும் மகோபாத்தியாயர் மயூரவண்ணன் என்று கேள்விப்பட்டு தங்களை காண வந்தோம். இப்படிப்பட்ட அடைமொழிகளுக்கு தகுதியானவனா இந்த அடியேன் என்று தெரியவில்லை. சரி, அடியேனால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஆம் சுவாமி. அடியேன் விளக்குகிறேன் சுவாமி. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் ஊரில் உள்ள பாடசாலைக்கு வெளியூரிலிருந்து ஒரு மகா பண்டிதரை அழைத்து வந்து எங்கள் மாணாக்கர்களுக்கு பாடம் நடத்துவது வழக்கம். அதன்படி தற்போது தங்களை பற்றி கேள்விப்பட்டு இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மறுக்காமல் சில மாதங்கள் எங்கள் ஊரில் தங்கியிருந்து சத் விஷயங்களை எங்கள் மாணாக்கர்களுக்கு தாங்கள் போதிக்க வேண்டும் சுவாமி. தாங்கள் தங்கியிருப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் சுவாமி. தங்கள் சம்மதம் கிடைத்ததென்றால் நாங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாவோம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கௌரவம் அடியேனுக்கு அளிக்கப்பட்டது பகவத் சங்கல்பமே. எனவே அடியேனுக்கு பூரண சம்மதம். ஆனால் ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள் சுவாமி. அடியேனால் பலகாலம் அங்கு தங்கியிருக்க இயலாது. எனவே என்னோடு இந்த பாடசாலையில் பயிலும் ஒரு சிறந்த மாணவனும் உடன் வருவான். அடியேன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவுடன் என் திறமை மிக்க மாணவன் தங்கள் மாணவர்களுக்கு வேத பாடங்களை நடத்துவான். அதனால் உங்கள் மாணவர்கள் நிச்சயம் ஏற்றமே பெறுவார்கள் என்பது உறுதி. இதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? இதில் ஆட்சேபனைக்கு என்ன இருக்கிறது சுவாமி? மிகவும் விஷயம் தெரிந்த தாங்கள் ஒரு விருப்பம் தெரிவிக்கிறீர்கள் என்றால் அதில் விசேஷ காரணம் ஏதேனும் இருக்கும். தாங்கள் வர சம்மதம் தந்து விட்டீர்கள் என்பதே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நல்லது. வரும் வியாச பூஜை திருநாள் முடிந்து அடியேன் தங்கள் ஊர் வருகிறேன். தாங்கள் வரும் நாளை நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். நாங்கள் புறப்படுகிறோம். சரி, வாருங்கள். வருகிறோம். மாணவ மணிகளே, சற்று முன் நடந்த உரையாடலை கேட்டிருப்பீர்கள். அதன்படி அடியேன் வெளியூர் பாடசாலைக்கு போகும்போது உங்களில் ஒரு சிறந்த மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளேன். அந்த மாணவன் யார் என்பதை கூடிய விரைவில் அறிவிப்பேன்.
சாதும் தீனான் அபியுத்தரேத். அதாவது சாதுக்களான ஏழைகளை நாம் கைதூக்கி விட வேண்டும் என்பது இதன் பொருள். சர்வேஷாம் பந்துர்பவா, எல்லோர்க்கும் உறவினனாக இருக்க வேண்டும். பீதாஸ்வாசன கிருத்பவா, துக்கத்தால் பயந்தவர்களுக்கு சமாதானம் சொல்லி தைரியத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட பல விஷயங்களை விஷ்ணு புராணம் நமக்கு போதிக்கிறது. பிறருக்கும் தனக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை ஆராய்ந்து அறிந்து அதை கடைபிடிப்பவன் இந்த உலகத்திலும் நன்மை அடைந்து பரத்திலும் பரமாத்மாவோடு சுகித்திருப்பான். பரமாத்மா என்பதை விவரிக்க ஏதேனும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா குருதேவா? நல்ல கேள்வி. நாம் அனைவரும் பல்வேறு ஜீவாத்மாக்கள். இதை தவிர தானாகவே செயல் புரிய முடியாத எண்ணற்ற ஜடப்பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் இவை இரண்டும் எதனிடமிருந்து தோன்றியதோ அதுவே பரமாத்மா, பரம்பொருள், பரபிரம்மம். அப்படியென்றால் நம் அனைவரின் இறுதி இலக்கு பரமாத்மாதானே? சரியாக சொன்னாய். இவ்வுலகில் கடமைகளை சரிவரச் செய்து பிறருக்கு உபகாரியாக வாழ்வாங்கு வாழ்பவன் முடிவில் தெய்வமாகவே மதிக்கப்படுகிறான். அவனே கேசவனான பரமாத்மாவோடு கூடியிருப்பவன். சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. இப்பொழுது நாம் பேசிய விஷயமாக ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்று உள்ளது. அதை உங்களில் யாராவது கூற முடியுமா? ராமானுஜா, உனக்கு தெரியுமா? தெரியும் குருநாதா. இருப்பினும் அதை திருமேனி கூறுவான். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அடடே, திருமேனி சொல்வானா? பலே. திருமேனி, நீ சொல். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி. ஆஹா, அருமை அருமை. இதன் கருத்தையும் நீ சொல்வாயா திருமேனி? சொல்கிறேன் குருதேவா. ஆகாயத்திலிருந்து வரும் மழை நீர் ஆறாக பல இடங்களில் உருவாகி இறுதியில் கடலில் கலக்கிறது. அதுபோல பல சமயங்களாலும் பல தேவதைகளுக்கு செய்யும் நமஸ்காரம் பரமாத்மாவான கேசவனையே சென்றடைகிறது. அற்புதம், அதி அற்புதம். இங்கே என் அருகே வா திருமேனி. குழந்தாய், எப்படி இவ்வளவு துல்லியமாக ஒரு ஸ்லோகத்தையும் அதன் விளக்கத்தையும் கூறினாய்? அடியேன் பதில் உரைத்ததில் பெரும் பங்கு ராமானுஜனையே சேர்ந்தது குருதேவா. அப்படியா? ஆம் குருதேவா. சில ஸ்லோகங்கள் அர்த்தம் புரிந்து கொள்வதில் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ் பாசுரங்களை மேற்கோள் காட்டியும் அதை மனப்பாடம் செய்ய சொல்லியும் என்னை ஊக்கப்படுத்தியது ராமானுஜனே. நன்று செய்தாய் ராமானுஜா. இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற தமிழ் வேத பாசுரமாக எதை சொன்னாய்? அதையும் அவனே சொல்வான் குருநாதா. தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்க வெண்தடங்கடல் தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவம் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின் கண்ணின்றதே. ஆஹா, ஒரு அறிஞனின் கைப்பக்குவத்தால் தந்தி கம்பியும் கவி பாடுமன்றோ? மறதி நோய்க்கு இகழ்ச்சி மருந்தல்ல.
பயிற்சியே நல்ல மருந்து என்பதை ராமானுஜா நீ நன்கு உணர்த்தினாய். இதை சொல்ல நான் வெட்கப்படவில்லை. உன்னால் நான் பெருமையடைந்தேன். நீயும் என் அருகே வா. மாணவர்களே, நான் சொல்வதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தனக்கு தெரிந்த வித்தையை பரோபகாரியாய் யார் ஒருவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறானோ அவனுக்கே வித்தை மேல்மேலும் வளரும். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஓர் அறிவிப்பை தெரிவிக்கிறேன். வெளியூர் சென்று பாடம் நடத்த நம்மில் இருந்து ஒரு மாணவனை என்னுடன் அழைத்துச் செல்லப் போவதாக நான் கூறினேன் அல்லவா? அந்த மாணவனை நான் தீர்மானித்து விட்டேன். அந்த மாணவன் வேறு யாருமல்ல, நம் ராமானுஜன் தான்.